ஸோ இவங்களாம் என்ன கத்துறாங்க, இங்கெல்லாம் இடம் இல்லை அப்படின்னு கத்துறாங்க. உடனே ஆலிஸ் சொல்கிறா, தெர் இஸ் பிளென்டி ஆஃப் ரூம், அதான் நிறைய இடம் இருக்குல்ல அப்படின்னு ஆலிஸ் சொல்லிட்டு said Alice indignantly, and she sat down in a large armchair at one end of the table. ஸோ அந்த டேபிளுடைய ஒரு முனையில் இருக்கிற ஒரு பெரிய ஆம்சேர், அதாவது கை வைக்கிற மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி சேர் ஒன்றில் உட்காந்துட்டா. Have some wine, the March Hare said in an encouraging tone. ஸோ கொஞ்சம் குடிக்கிறியா அப்படின்னு சொல்லி அந்த முயல் குட்டி கேட்குது. Alice looked all round the table, but there was nothing on it but tea. அவள் டேபிளை சுற்றி பார்க்குறா, டேபிளில் வந்து டீயை தவிர வேறு எதுவுமே இல்லை. I don't see any wine, she remarked. நான் வந்து வைன் எதையும் பார்க்கலையே அப்படின்னு அவள் சொல்கிறா. There isn't any, said the March Hare. அதான் இங்கே இல்லையே அப்படின்னு அந்த முயல் சொல்லுது. Then it wasn't very civil of you to offer it, said Alice angrily. உடனே ஆலிஸ் கோவத்தோடு சொல்கிறா, இல்லை அப்புறம் எதுக்கு கேட்குற அப்படிங்கிறா. It wasn't very civil of you to sit down without being invited, said the March Hare. நாங்கள் உன்னை கூப்பிட்டோமா, நீ அதானே வந்த அப்படின்னு யார் சொல்கிறா, இந்த முயல் சொல்லுது, மார்ச் ஹேர். I didn't know it was your table, said Alice. இது ஓன் டேபிள்னு எனக்கு தெரியாது அப்படின்னு ஆலிஸ் சொல்கிறா. It's laid for a great many more than 3. You may stay if you answer my riddle. ஸோ நான் வந்து ஒரு புதிர் போடுறேன், அந்த புதிருக்கு ஆன்சர் சொன்னேன்னா நீங்கள் உட்காரலாம் அப்படின்னு யார், த மேட் ஹேட்டர் சொல்கிறாப்புல. Why is a raven like a writing desk? ரைட்டிங் டெஸ்க்னா தெரியும், ஸ்கூலில் நீ வச்சு எழுதுகிற டெஸ்க்கு. ரேவன்னா அண்டங்காக்கா. ஸோ அண்டங்காக்கா எப்படி ரைட்டிங் டெஸ்க் மாதிரி இருக்குது, இதுதான் கேள்வி. ஆலிஸ் ஃபெல்ட் ட்ரெட்ஃபுல்லி பசில்ட். ஆலிஸ்க்கு ஒன்றுமே புரியலை. The Hatter's riddle seemed to have no sort of meaning in it. இந்த ஹேட்டர் சொன்ன அந்த ரிடில்னா என்னது, புதிர், அதில் வந்து எந்த அர்த்தமுமே இல்லை. And yet it was certainly English. அது இங்கிலீஷ் தான் பேசியிருக்கு, ஆனால் ஒன்றுமே புரியலை. I don't quite understand you, she said as politely as she could. அதாவது ரொம்ப பொறுமையாக இவ என்ன சொல்கிறா, நீ சொல்கிறது எனக்கு புரியலை அப்படின்னு சொல்கிறா. Have you guessed the riddle yet? நீ இன்னும் அது உனக்கு ஆன்சர் தெரியலையா அப்படின்னு சொல்லி ஹேட்டர் கேட்குறாங்க. The Hatter said. உடனே no, I give up, Alice replied. எனக்கு தெரியலை அப்படின்னு ஆலிஸ் சொல்லிட்டா. What's the answer? I haven't the slightest idea, said the Hatter. ஆலிஸ் என்ன கேட்குறா, ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்குறா. இதுக்கு நம்ம ஹேட்டர் என்ன சொல்கிறாரு, எனக்கும் அதுக்கு பதில் தெரியாது அப்படிங்கிறாப்புல. No rai, said the March Hare. எனக்கும் பதில் தெரியாது அப்படின்னு அந்த முயல் சொல்கிறாப்புல. Alice sighed wearily. I think you might do something better with the time, she said, than waste it in asking riddles that have no answers, and she continued her work. ஸோ இவன் என்ன சொல்கிறா, இப்படி நேரத்தை வீணாக்கிறத விட்டுட்டு, எப்படி வீணாக்குனாங்க, பதிலே தெரியாத ஒரு புதிரை அவங்களா போட்டு அதுக்கு பதிலும் இல்லை, இப்படிப்பட்ட வேஸ்டான புதிரெல்லாம் போட்டு டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் வேறு ஏதாவது நல்ல வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு இவன் நடக்க ஆரம்பிக்கிறான். சடன்லி, திடீர்னு, she found herself in the middle of a field where the Queen of Hearts was playing croquet. ஸோ திடீர்னு பார்த்தா இவ இருக்கிற இடம் வந்து அந்த கிராக்கெட் விளையாடுற மைதானமாக இருக்குது. அங்கே குவீன் ஆஃப் ஹார்ட்ஸ், அதாவது இந்த சீட்டுக்கட்டில் வந்து ஹார்ட்ஸ் இருக்கும் பார்த்தியா, அந்த ஹார்ட்டுடைய குவீன், அந்த லேடி வந்து என்ன பண்ணுது, கிராக்கெட் விளாண்டுக்கிட்டு இருக்கு. ஹர் காட்ஸ், அது குவீனுங்கிறனால அதுக்கு வந்து இந்த காட்ஸ் காவலாளர்கள்லாம் இருப்பாங்கல்ல அவங்க. அண்ட் கார்டனர்ஸ் என்ன பண்ணுவாங்க, கார்டனை பார்த்துக்குவாங்க. வேர் ஷேப்ட் லைக் காட்ஸ். ஸோ அந்த குவீனுடைய காட்ஸ் அவங்களும் கார்டனர்ஸும் கார்டு ஷேப்பில் இருக்காங்க. ஸோ அந்த சீட்டுக்கட்டை அந்த ஷேப்பில் இருக்காங்க. One gardener had planted white roses by mistake and then painted them red. ஸோ ஒரு கார்டனர் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, மறந்து போய் தெரியாமல் ஒயிட் கலர் ரோஸை வந்து நட்டு வச்சிட்டாப்புல. இப்போ இந்த லேடி வந்து குவீன் ஆஃப் ஹார்ட்ஸுங்கிறதுனால ரெட்டு தான் பிடிக்கும்.
ஸோ அதனால் ஒயிட் ரோஸை வந்து தப்பாக நட்டுட்டான்ல. இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கான், அந்த ஒயிட் ரோஸ் எல்லாத்தையும் பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கான், ரெட் கலரில் மாற்றிக்கிட்டு இருக்கான். Off with their heads, shrieked the queen. I hate white roses. எனக்கு வெள்ளை கலர் ரோஸ் பிடிக்காது அப்படின்னு சொல்லி அந்த குயின் கத்துறா. Then she noticed Alice and asked her, have you ever played croquet? அப்புறம் அந்த குயின் வந்து ஆலிஸை பார்க்குறா. ஆலிஸை பார்த்துட்டு என்ன சொல்கிறா, நீ வந்து கிராக்கெட் விளாண்டுருக்கியா அப்படின்னு கேட்குறா. எஸ், ஆலிஸ் டிமிட்லி ஆன்சர். டிமிட்லினா பயந்துட்டே ஆமாம் அப்படின்னு ஆலிஸ் சொல்கிறா. பட் ஐவ் நெவர் யூஸ்ட் அ ஃப்ளமிங்கோ ஆர் அ ஹெட்ஜ்ஹாக். ஆனால் நான் அது விளையாடும்போது ஃப்ளமிங்கோன்னா பிங்க் கலரில் ஒரு பேர்டு இருக்கும்ல, அதுதான் ஃப்ளமிங்கோ. அடுத்து ஹெட்ஜ்ஹாக், இதெல்லாம் நான் யூஸ் பண்ணதில்லை அப்படிங்கிறா. ப்ளே வித் மீ ஆர்டர் த குவீன். என் கூட சேர்ந்து விளையாடு அப்படின்னு அந்த ராணி சொல்கிறா. அண்ட் லெட் மீ வின் ஆர் ஐல் ஹாவ் யூர் ஹெட். நான் தான் ஜெயிக்கணும், இல்லாட்டி உன் தலையை சீவிடுவேன் அப்படின்னு அந்த ராணி சொல்கிறா. ஆலிஸ் ட்ரைட் ஹர் பெஸ்ட் டு ப்ளே வெல், பட் ஷீ ஹேட் ட்ரபிள் வித் ஹர் ஃப்ளமிங்கோ. ஆலிஸ் நல்லா விளையாட முயற்சி பண்ணா, ஆனால் அவளுடைய ஃப்ளமிங்கோ வந்து பிரச்சனை பண்ணுது. ஆஃப் வித் ஹர் ஹெட், அப்போ தலையை சீவுங்கன்னு அர்த்தம். cried the queen. Just then a trumpet sounded in the distance calling court to session. ஸோ இந்த குயின் வந்து தலையை வெட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போயே வந்து ட்ரம்பெட் சவுண்ட் கேட்குது. அது வந்து ஒரு இசைக்கருவி. அது எதுக்கு அப்படின்னா, எல்லாம் அந்த அவை வந்து கூட போகுது, அதுக்காக. எவ்ரி ஒன், எல்லாரும் ரஷ்ட் இன் டு த கோர்ட் ரூம், இந்த அவை நடக்கிற இடத்துக்கு கிளம்பி வர்றாங்க. கோர்ட் இஸ் நவ் இன் செஷன் announced the white rabbit. the white rabbit என்ன பண்ணுது, அவையார் கூடியாச்சு அப்படின்னு சொல்லுது. will Alice please come to the stand? ஸோ ஆலிஸ் நீ வந்து இந்த ஸ்டாண்டில் வந்து நில்லு அப்படின்னு சொல்கிறது. Alice took the stand and looked at the jury box where the March Hare and the Mad Hatter were making noise. ஸோ அந்த கோர்ட்டில் யாரெல்லாம் இருக்கா, டீ சாப்பிட்டுட்டு இருந்தாங்கல்ல அந்த மேட் ஹேட்டர், அப்புறம் யார் எங்கே போச்சு, மேட் ஹேட்டர், அப்புறம் அந்த முயலுக்கு பேர் மார்ச் ஹேர், இவங்க எல்லாமே அந்த கோர்ட்டில் இருக்காங்க. அடுத்து த டார்மவுஸ் ஸ்லெப்ட் அண்ட் த செஷயர் கேட் ஸ்மைல்ட் அட் ஹர். அந்த ஒரு டார்மவுஸ்னு ஒன்று இருந்துச்சு, அது தூங்கிக்கிட்டே கிடந்துச்சுல்ல, அது மறுபடியும் தூங்கி தான் கிடக்கு. பக்கத்தில் அந்த செஷயர் கேட் இருக்குல்ல, அந்த ஒரு பூனை, அது என்ன பண்ணுது, ஆலிஸை பார்த்து ஸ்மைல் பண்ணுது. வாட்ஸ் கோயிங் ஆன் ஆஸ்ட் ஆலிஸ். என்ன நடக்குது இங்கே அப்படின்னு ஆலிஸ் கேட்குறா. யூ ஆர் கில்ட்டி ஆஃப் ஸ்டீலிங் தி டெலிஷியஸ் ஹார்ட் ஷேப்டு டாட்ஸ் அக்யூஸ் த குவீன். ஸோ நீ வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற, ஏன்னா நீ வந்து சாப்பிட்டுட்ட, திருடிட்ட. என்னத்தை திருடிட்ட அப்படின்னா ஹார்ட் ஷேப்பில் இருக்கிற டாட்ஸ்னால் அந்த பிஸ்கெட் மாதிரி, சரி அப்படின்னு அந்த குயின் சொல்கிறா. அண்ட் நவ் யூ மஸ்ட் பி பனிஷ்ட். இப்போ உனக்கு பனிஷ்மெண்ட் உண்டு. ஆஃப் வித் ஹர் ஹெட், அவள் தலையை சீவுங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போடுறா. ஆஃப் வித் ஹர் ஹெட் எல்டு த குயின், ரொம்ப சத்தமாக கத்தி சொல்கிறா. ஹவ் சில்லி ரிப்ளைட் ஆலிஸ். என்ன இது முட்டாள்தனமாக இருக்குது அப்படின்னு ஆலிஸ் சொல்கிறா. ஐ டிட் நாட் ஹாவ் த ஸ்லைட்டஸ்ட் ஐடியா வாட் யூ were talking about. I was only playing croquet. நீ என்ன பேசுகிறே எனக்கு தெரியல, நான் வந்து என்ன பண்ணேன், கிராக்கெட் தானே விளையாண்டேன் அப்படின்னு ஆலிஸ் சொல்கிறேன். ஆலிஸ் ஃபெல்ட் சம்ஒன் டச் ஹர் ஷோல்டர்ஸ். இப்போ ஆலிஸுடைய தோள்பட்டையில் யாரோ கை வைக்கிற மாதிரி அவளுக்கு தோணுது. வேக் அப், யூ பீன் ஸ்லீப்பிங் ஃபார் டூ லாங் செட் ஹர் சிஸ்டர் சாஃப்ட்லி. பார்த்தா அவளுடைய அக்கா சொல்கிறாங்க, எந்திரி, நீ வந்து ரொம்ப நேரம் தூங்கிட்ட அப்படின்னு எழுப்பி விடுறாங்க. ஐ ஹேட் அ ஸ்ட்ரேஞ்ச் ட்ரீம் செட் ஆலிஸ். நான் வந்து ஒரு வித்தியாசமான கனவு ஒன்று கண்டேன் அப்படின்னு ஆலிஸ் சொல்கிறா. ஷீ டோல்ட் ஹர் சிஸ்டர் அபவுட் த ஒயிட் ரேபிட், த மேட் டீ பார்ட்டி. ஸோ அந்த வெள்ளை முயல், அப்புறம் அந்த டீ குடிக்கிறதுக்கு போனால ஒரு டேபிளில் உட்காந்தால அந்த கதை, அப்புறம் அந்த குவீன் ஆஃப் ஹார்ட்ஸ் அண்ட் த ட்ரையல். ஸோ அந்த கோர்ட்டில் என்ன நடந்துச்சு அது வரைக்கும் எல்லாத்தையும் உங்கள் அக்கா கிட்ட சொல்கிறா. பட் ஹர் சிஸ்டர் வாசன் பேயிங் அட்டென்ஷன். ஆனால் அவங்க சிஸ்டர் என்ன பண்ணுறா, இதை பெருசாக எடுத்துக்கல. யூ ஆர் ரீடிங் அகெயின் மம்பிள்ட் ஆலிஸ். அப்போ இவ பேசிக்கிட்டே இருக்கா, இவ சிஸ்டர் என்ன பண்ணுறா,
அவள் புக்கை வாசிச்சுக்கிட்டே இருக்கா. ஸோ நீ வந்து நான் சொன்னதை எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்லி ஆலிஸ் வந்து முணங்குறா. As she stretched, Alice saw a little white rabbit with pink eyes scurry behind a tree. ஸோ அப்படியே கை இதெல்லாம் ஸ்ட்ரெச் தூங்கி எழுந்திரிச்சோன்னே நம்ம என்ன பண்ணுவோம், கையெல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணுவோம்ல. ஸோ அப்படி பண்ணிகிட்டே பார்க்குறா. அப்போ ஒரு வெள்ளை கலர் முயல் அதே மாதிரி பிங்க் ஐஸு என்ன பண்ணுது, மரத்துக்கு பின்னாடி ஒளியுது.